வணக்கம், நான் ஜெஃப்னா மேரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் கூழ் காய்ச்ச போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இறால், கணவாய், நண்டு, மீன், பிலாக்கொட்டை, மரவள்ளிக்கிழங்கு, பயத்தங்காய், புளி எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். மிளகாய் 250 கிராம் மிளகாய் எடுத்து அடித்து வச்சிருக்கிறேன். உள்ளி மிளகு சீரகம் ஒடிக்கி வச்சிருக்கிறேன். மஞ்சள் தூள், உப்பு. இதுக்கு மெயின் தேவையானது அதையும் 1/2 கிலோ எடுத்து 2 மணித்தியாலம் ஊற வச்சிருக்கிறேன். அப்போதான் அந்த மேலே வர்ற தண்ணியை வடிக்கணும். அது எங்களுக்கு கூடாது. அது அந்த நேரத்தன்மை உள்ளது. அதை வடித்து போட்டு தான் நாங்கள் போகணும். மற்றது தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பவுலில் தான் காய்ச்ச போகிறேன். வாங்கோ காய்ச்சறதை பார்ப்போம். கூழ் காய்ச்சறதுக்கு தண்ணி விடுவோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்க, தண்ணி கொதிச்சுட்டு இப்போ மஞ்சள் தூள் போடுவோம், மிளகாய் தூள் போடுவோம். தேவையான போடுவோம். நான் இப்போ 4 கரண்டி போடுறேன். பார்த்து போடுவோம். பாருங்க, மிளகாய் மஞ்சள் எல்லாம் போட்டது கொதிச்சது. இப்போ நாங்கள் கணவாயை போடுவோம், நண்டு போடுவோம். எல்லாத்தையும் நல்லா போட்டு அவிய விடணும். இறால் போடுவோம். பயத்தங்காய், பிலாக்கொட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா அவிய விடுவோம். எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிட்டு அப்படியே நல்லா அவிய விடுவோம். தண்ணி கணக்க வைக்க தேவையில்லை. நாங்கள் புளி விடணும். இந்த எல்லாம் விட எல்லாம் நிறைஞ்சு போடுவோம். அப்போ அதுக்காண்டி இவ்வளவு விட்டாலே காணும் தண்ணி. புளி விடுவோம், நல்லா அவியட்டும். பாருங்கோ, நல்லா அதெல்லாம் வச்சுட்டு இப்போ மரவள்ளிக்கிழங்கையும் போடுவோம். ஏன் மரவள்ளிக்கிழங்கு முதல் போடையிலேண்டா மரவள்ளிக்கிழங்கு நல்லா கரைஞ்சி ஓடுமன்றதுக்காண்டி தான் மரவள்ளிக்கிழங்க போடுவோம். மரவள்ளிக்கிழங்கு எல்லாம் கிளறி விடுவோம். பாருங்கோ, முதல் போட்ட பைத்தங்காய் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. பார்க்கவே தெரியும். இது பாருங்க, நல்லா அவிஞ்சிட்டுது. இறாலும் அவிஞ்சிட்டுது. மரவள்ளிக்கிழங்கு அவிஞ்சோடனே போட்டு காட்டுறேன். நல்லா கொதிக்குது. இப்ப மீன் தலையா போடுவோம். மீன் தலை விலகி போடையில ஏனண்டா கரைஞ்சி விட மாட்டதுக்காக தான் மீன் தலை விலகி போடையில. அப்ப கொஞ்சம் லேட்டா போட்டா மீன் கரையாது. இன்னும் பாருங்க, மீனே இன்னும் போடையில. இதெல்லாம் நல்லா அவிச்சு அப்புறம் தான் மீன் போட போறேன். பாருங்கோ, நல்லா கொதிச்சுது. இப்ப மீன் போட போறோம். மீனை நல்லா கிளறக்கூடாது, கரைஞ்சி போடும். கொதி வரட்டும். காட்டுறேன். மிளகு சீரகம் போடுவோம். மிளகு சீரகம் கொதிச்சு வர புளி விடுவோம். புளியும் விடுவோம். எல்லாம் விட்டாச்சு. இனி நாங்கள் ஒடியல் மாத்தான் போடணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சா பிறகு நாங்கள் ஒடியல் மாவை விடுவோம். பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இனி நாங்கள் ஒடியல் மாவை ஊற்றுவோம். ஒடியல் மாத்தினா ஊற்றினா முடிஞ்சது எல்லாம். ஓகே, பாருங்க, ஊற்ற போகிறோம் ஒடியல் மா. பாருங்கோ, கூழ் முடிஞ்சது. பாருங்கோ, அப்படி இருக்கு. பாருங்க, மீன் எல்லாம் அப்படியே கரையாம அப்படியே இருக்குது. கண்ணீரம் கிளறாம விட்டீங்கன்னா மீன் கரையாது. பாருங்கோ, வெப்ப வச்சு கிண்டக்கூடாது. இப்படி ஒரு இதாலதான் கிண்டினா தான் மீன் கரையாது. பாருங்கோ, கூழ் முடிஞ்சுது. குடிக்க போறோம் நாங்கள் கூழ். பாருங்க, மீன், இறால், கணவாய் எல்லாம் இருக்குது. பாருங்க, நீங்களும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.